ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கிராமத்து காத்தாடி G24 அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல்ல இருக்கோம். ஒகேனக்கல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மலைப்பகுதியெல்லாம் பார்க்கும்பொழுது அப்படியே திரும்பங்க இந்த பக்கம் நம்மளுடைய பார்க்கை பார்த்துடலாம். இந்த ஒகேனக்கல்ல இந்த பார்க்கு வந்து வந்து வண்டி ஓடுறதுக்கு, பசங்க விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வழியாக இருக்கும். அப்படியே வாங்க நம்ம கூத்தப்பாடி நீர்வீழ்ச்சி போர்டை பார்ப்போம். கூத்தப்பாடி நீர்வீழ்ச்சி போர்டை பார்த்துட்டோமா அப்படியே வாங்க மீன் வாங்க போகலாம். மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனால் அங்கே மீன்கள்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து வரவு கம்மியாக இருந்தது. கேட்டால் லேட் ஆகும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம வந்து மீனெல்லாம் சரின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு நமக்கு ரெகுலராக அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட அங்கே ஒருத்தர் இருக்கார். அதனால் வந்து அங்கே போயிட்டு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனோம். இது தாங்க சமைக்கிற இடம். இந்த சமைக்கிற இடத்துல நம்ம மீன் மட்டும் வாங்கி கொடுத்து சமைக்கிறதுக்கு சாப்பாடு, மீன் குழம்பு, ரசம், மீன் வறுவல் இந்த 4 ஐட்டத்துக்கும் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு அமௌண்ட் அவங்க சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்க சமைக்க சொல்லிட்டோம்னா அவங்க சமைச்சி வச்சுருவாங்க. நம்ம போயிட்டு ஆயில் மசாஜ்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம சாப்பிட்லாம். அப்படி தான் நாங்களும் வந்து மீன் வாங்கினோம். மீனை வாங்கி இங்கே சமைக்க கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு மீனை வாங்கி கட் பண்ணுறதுக்கு கொண்டு போயிட்டோம். மீனை கட் பண்ணுறதுக்கு போனோமா, அங்கே இவ்வளோ ரொம்ப பிஸியாக இருந்தாங்க மீன் கட் பண்ணுறவங்க. அங்கே நம்ம ஊர் மாதிரியே ஒரு கிலோவுக்கு 20 ரூபா மீன் கட் பண்ணுறதுக்கு தான். அப்படி என்ன பண்ண மீனை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து ஆயில் மசாஜ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த பாறை பகுதியில் கிளம்பிட்டோம். அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துலேயே அங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இந்த ஆயில் மசாஜ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். நாங்களும் உள்ளே இறங்கி ஆயில் மசாஜ் பண்ணலாம் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். பார்த்தா இந்த பாறை மேலே ஃபுல்லாகவே ஆயில் நிறைய இருக்குது. எண்ணெய் தேய்க்கிறவங்க இந்த பாறை மேலேயே படுக்க போட்டு நம்மளை வந்து உட்கார வச்சு தேய்க்கிறாங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த பாறைகளை நடக்கிறது கொஞ்சம் அபாயகரமான ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம கவனமாக நடக்கணும். அப்படி இருந்தாலும் இந்த மழை காலத்தில் வந்து இந்த வெள்ளம் தண்ணி அதிகமாக வரும்போது அந்த எண்ணெயோடைய பிசுபிசுப்பு தன்மை போயிடுது. அதனால் வந்து கொஞ்சம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக நடக்கிறது நல்லது. ஏன்னா இந்த தண்ணி போய் அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது இந்த தண்ணி போய் இந்த கல்லெலாம் வந்து அரித்து நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். அதனால் வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக நம்ம நடக்கணும். அதேமாதிரி ஒகேனக்கல்ல வந்து தண்ணி நல்லா இப்போ வரத்து இருக்குது. அதனால் இப்போ இந்த தண்ணி வரத்துக்கு சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, இல்லை குளிக்கணும், ஆயில் மசாஜ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இப்போ போகலாம். இப்போ போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஏன்னா தண்ணி வந்து நல்லா வறுத்து இருக்குது. அதேமாதிரி அருவிலையும் தண்ணி நல்லா ஓரளவுக்கு ஃபோர்ஸாக ஊற்றுது. நம்மளால் போய் குனிஞ்சி குளிக்கிற அளவுக்கு நல்லா ஊற்றுது. அந்த அளவுக்கு வந்து பரவாயில்ல. இந்த தண்ணி ஊற்றினாலே நம்மளை வந்து குளிக்கிறதுக்கு நம்ம வந்து கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் நம்மளை வந்து தள்ளுது. இந்த தொங்கு பாலத்துக்கு நம்ம பரிசல்லாம் போயிட்டு இருக்குது. நம்ம அதையும் பார்த்தோம். பரிசலில் போய் கேட்டோம். அது வந்து 3000 ரூபா கேட்டாங்க. அதனால் நாங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டோம். அழகாக குளிச்சுட்டு அந்த பரிசல் நிற்க வச்சுக்கிற இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஊருக்கும் கிளம்பிட்டோம். வணக்கம்.